அனைவருக்கும் கெட்டிமேளம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. தமிழ் சின்னத்திரையில் ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7:30 மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் 1 மணி நேர மெகா தொடர் கெட்டிமேளம். இந்த சீரியலின் நேற்றைய எபிசோடில் வெற்றி துளசியை நினைத்து அப்செட்டில் இருந்த நிலையில் இன்று நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம். அஞ்சலியை அன்பாக கவனிக்கும் மகேஷ், மேலும் மீனாட்சி அது துளசியோட குழந்தை இல்லை என்று உண்மையை சொல்ல வெற்றி நிம்மதி அடைகிறான். மறுபக்கம் மகேஷ் தனது கையால் அஞ்சலிக்கு காப்பி போட்டு கொடுக்கிறான். மேலும் மீனாட்சி அது துளசியோட குழந்தை இல்லை என்று உண்மையை சொல்ல வெற்றி நிம்மதி அடைகிறான். மறுபக்கம் மகேஷ் தனது கையால் அஞ்சலிக்கு காப்பி போட்டு கொடுக்கிறான். எல்லா பாத்திரங்களையும் சுத்தமாக கழுவி வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்கிறான். எனக்கு எல்லாம் சுத்தமாக இருக்கணும், வெச்ச பொருள் வெச்ச இடத்தில் இருக்கணும், ஏதாவது இடம் மாறினா எனக்கு பிடிக்காது என்று சொல்கிறான். எல்லாம் பேசுவேன், இதுதான் எனக்கு துணை என்று சொல்கிறான். அடுத்து வெற்றி லட்சுமி வீட்டுக்குள் நுழைந்து யாரும் தெரியாமல் துளசி குழந்தையை தூங்க வைப்பதை மறைத்திருந்து பார்க்கிறான். துளசிக்கு யாரோ இருப்பது போல் ஃபீலாக வெற்றி அங்கிருந்து வெளியேறி விடுகிறான். அடுத்து மகேஷ் ரூமில் காத்து கொண்டிருக்க அஞ்சலி கையில் பாலுடன் ரூமுக்குள் நுழைகிறாள். இருவரும் ரொமான்டிக்கா பேசி ஒருவரை ஒருவர். லட்சுமி வீட்டுக்கு வரும் வெற்றி, மேலும் நான் இந்த செடிகள் கூட எல்லாம் பேசுவேன், இதுதான் எனக்கு துணை என்று சொல்கிறான். அடுத்து வெற்றி லட்சுமி வீட்டுக்குள் நுழைந்து யாரும் தெரியாமல் துளசி குழந்தையை தூங்க வைப்பதை மறைந்திருந்து பார்க்கிறான். ஒருவர் நெருங்க அப்போது துளசிக்கு யாரோ இருப்பது போல் ஃபீலாக வெற்றி அங்கிருந்து வெளியேறி விடுகிறான். அடுத்து மகேஷ் ரூமில் காத்து கொண்டிருக்க அஞ்சலி கையில் பாலுடன் ரூமுக்குள் செல்கிறாள். ஒருவர் நெருங்க அப்போது கரப்பான் பூச்சி ஒன்று அஞ்சலி மீது ஏற அஞ்சலி அலறி சத்தம் போட மகேஷ் அந்த கரப்பான் பூச்சியை கையால் பிடிக்கிறான். என் அஞ்சலியை இந்த உலகத்திலே என்ன தவிர வேறு யாரும் தொடக்கூடாது என்று சொல்லி அந்த கரப்பான் பூச்சியை பாலில் முக்கி எடுத்து கடைசியில் அதை பாலில் போட்டு குடிக்க அஞ்சலி அதிர்ச்சியும் பயமும் அடைகிறாள். அஞ்சலி மடியில் தலை வைத்து தூங்குகிறான். மறுபக்கம் சிவரான் வீட்டில் எல்லோரும் அஞ்சலி எப்படி இருக்காங்களோ என்ன பண்ணுறாங்களோ என்று அவளது பிரிவை பற்றி பேசி வருந்துகின்றனர். இப்படியான நிலையில் அடுத்து நடக்கப் போவது என்ன என்பதை குறித்து பார்க்கலாம். இந்த சீரியலின் நேற்றைய எபிசோடில் கவின் கல்யாணத்தை நிறுத்த வந்த அஞ்சலி பேசுவதை கேட்டு மனம் மாறிய நிலையில் இன்று நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம். கல்யாண மண்டபத்தில் இருந்து வெளியேறிய கவின் அஞ்சலி கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தால் அந்த மகேஷை கொன்னுடுவேன் என்று நண்பர்களிடம் சொல்கிறான். அடுத்து வெற்றி கேமராமேனிடம் பணத்தை கொடுத்து துளசியோடு தன்னை ஜோடியாக போட்டோ எடுத்து தரச் சொல்கிறான். துளசியை போட்டோ எடுக்க கூப்பிட்டு அவளுக்கு தெரியாமல் வெற்றியை பின்னாடி நிற்க வைத்து போட்டோ எடுக்குகிறார்கள். ஆரம்பத்தில் இருந்து வெற்றியின் நடவடிக்கைகள் அனைத்தையும் அவனது அண்ணி மீனாட்சி கவனித்து வருகிறாள். அடுத்து சாப்பாடு பரிமாறணும் போது ஒரு குழந்தையை துளசியை அம்மா என கூப்பிட வெற்றி அதை கேட்டு அதிர்ச்சியும் குழப்பமும் அடைகிறான். மீனாட்சி இதையும் நோட் செய்கிறாள். இதையடுத்து மகேஷ் அஞ்சலி மாறி மாறி சாப்பாடு ஊட்டிக் கொள்கின்றனர். அதேபோல் சிவராமன் லட்சுமிக்கு சாப்பாடு ஊட்டிவிட கேசவன் ரகுராம் ஆகியோரும் தங்களது மனைவிக்கு சாப்பாடு ஊட்டிவிடுகின்றனர். பிறகு மீனாட்சி துளசியை கூப்பிட்டு அவளை பற்றி விசாரிக்கிறாள். குழந்தை தியாவை பற்றி விசாரிக்காது ஸ்ரீகாந்த் குழந்தை என்று விஷயங்களை கேட்கிறாள். இறுதியில் அத்தையோடு 5 கண்டிஷன்களுக்கு துளசி சொட்டாக மாட்டா என்று அறியும் மீனாட்சி இவளை வெற்றிக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என திட்டமிடுகிறாள். இப்படியான நிலையில் அடுத்து நடக்கப் போவது என்ன என்பது குறித்து அறியலாம். இவ்வாறாக கெட்டிமேளம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.